சரி, பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 7இல் குரு இருந்து ராசியை பார்ப்பதும், 2 கூடிய சனி 3இல் ராகுவோடு சமந்திருப்பதும், 5 கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதும், பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல, ஏன்னா குரு பார்வை ஏற்படுது சனிக்கு, அப்படிங்கும்போது பொருளாதாரங்கள் வரவுகளை ஏற்படுத்தும், நல்ல அமைப்புகள் உண்டு. அதே இது விரை செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் அல்லது மனைவியால் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி உண்டாக்கும் உங்களுக்கு. அதே இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு பார்வை ஏற்படுவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ராசியை குரு பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை உத்தியோகஸ்தானத்துக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் நல்ல அமைப்பில் இருப்பது உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்தும், விரும்பிய இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வேலை அரசு சார்ந்த வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் அரசு துறையை சார்ந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே உண்டு. வெளியூர் வேலை பார்க்கும் ஐடி சாஃப்ட்வேர் இந்த லைனில் இருப்பவர்களுக்காகவே இடமாற்றங்களை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல இடமாற்றத்தை உண்டாக்கும். இந்த வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் அமையும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே இது 4 குரு 7இல் ஆட்சி பெற்று இருப்பது, 4க்கு 4 குரு இருப்பதும் கேந்திரத்தில் வர்றது, தாயார் உடல் நலத்தில், தாயார் தாப்பனாடி உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே இது தனுசு ராசி நேயர்களுக்கு மனைவி வழியில் பல நன்மைகளையும் உண்டாக்கும். சகோதரன் கிரகன் கேதோட சம்மந்தப்படுவது கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கும். சகோதர உறவு வழிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அந்த உறவு வழிகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே இது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புறாமே நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். கணவன் மனைவி அந்யோன்யங்கள் நல்ல அமைப்பாக அமையும். அதே இந்த தனுசு ராசி நேயர்கள் வெளியூர் சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 3இல் ராகு இருப்பது ரசாயன சம்பந்தப்பட்ட துறைகள், கட்டட சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும், முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே இது பயர் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் கேதோட சம்மந்தப்படுவது அது சரியில்லாத அமைப்பு. கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்லாயிருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 6-11 கூடிய ஆட்சி பெற்று இருப்பது, அதே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சற்று தாமதமாக எல்லா வேலைகளும் அமையும். இந்த தனுசு ராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு செய்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.